ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு அஜ்வாஸ் டைரி. ஏண்டா பார்க்க எருமை மாடு மாதிரி வளர்ந்துருக்க, அறிவு வளரலையா அப்படின்னு வாழ்க்கையில் ஒரு முறையாவது யாராச்சும் நம்மளை இப்படி திட்டிருப்பாங்க. எருமை மாடா நீன்னு டைரக்டாக திட்டலன்னா கூட உள்ளுக்குள்ள அந்த கோபத்தில் தான் வேற ஏதாவது வார்த்தைகளை போட்டு பேசியிருப்பாங்க. ஏன்னா நம்ம பிஹேவியர் அந்த அளவுக்கு அவங்கள கோவப்படுத்துற மாதிரி ரொம்ப இம்மெச்சூரா இருந்திருக்கும். இந்த இம்மெச்சூர்னால மற்றவங்க மத்தியில் உங்க மதிப்பு, அதாவது வேல்யூ குறைவாகிறத நீங்களே ஃபீல் பண்ணியிருப்பீங்க. பட் இதில் கொடுமையான விஷயம் என்னன்னா, நீங்க இம்மெச்சூரா இருக்கிறது உங்களுக்கே தெரியாது. மத்தவங்க மத்தியில உங்க வேல்யூ அதிகரிக்கணும், நீங்க சொல்றத மத்தவங்க கேட்கணும் அப்படின்னா அதுக்கு உங்க மெச்சூரிட்டி லெவல் உங்க ஏஜுக்கு ஈக்குவலா இருக்கணும். உங்க ஏஜுக்கு ஏத்த மெச்சூரிட்டி லெவலை காட்டிலையும் கொஞ்சம் அதிகமாவே இருக்கணும். ஆனா எல்லார் மனசுக்குள்ளேயும் மெச்சூரிட்டினா என்ன, நான் மெச்சூரிட்டி ஆயிட்டேனா இல்லையா, இதுதான்ப்பா மெச்சூரிட்டி அப்படின்னு கேள்வி எல்லார் மனசுக்குள்ளேயும் இருக்கும். இந்த வீடியோல மெச்சூர் அண்ட் இம்மெச்சூர் பர்சனோட ஒரு 8 அறிகுறிகளை தான் பார்க்க போறோம். இந்த அறிகுறிகள் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்க மெச்சூர் பர்சனா அல்லது ஒரு இம்மெச்சூர் பர்சனான்னு நீங்களே கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சொல்ல போற ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் ஒவ்வொரு பாயிண்ட்டை நீங்களே ஆட் பண்ணிக்கோங்க. வீடியோ முடிவில் 8க்கு உங்களோட மெச்சூரிட்டி பாயிண்ட் எவ்வளவு இருந்துச்சுன்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. கூடவே உங்க ஏஜையும் மென்ஷன் பண்ணி பாயிண்ட்டை சொல்லுங்க. அப்பதான் உங்க கமெண்ட்ஸை மத்தவங்க படிக்கும்போது இந்த ஏஜ்ல கூட இவ்வளவு மெச்சூரிட்டி பர்சன் இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்குவாங்க. மெச்சூரிட்டி பற்றி பேசுறதுனால சொல்றதுல சில பாயிண்ட்டை உங்களால ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு இருக்கும். பட் சைக்காலஜில என்ன சொல்லியிருக்காங்களோ அதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ மைண்டை கொஞ்சம் கண்ட்ரோலாக வச்சுட்டு வீடியோவை கண்டினியூவாக பாருங்க. சொல்ற விஷயத்தை நம்புங்க. இம்மெச்சூரா இருந்தா மெச்சூராக ட்ரை பண்ணுங்க. சைன் நம்பர் 1, நீங்க உங்க லவ்வராலையோ அல்லது ஃப்ரெண்டாலையோ அல்லது வீட்டில் உள்ளவங்கனாலையோ ஹேட் ஆயிட்டா உடனே செல் எடுத்து வாட்ஸ்அப்ல எமோஷனலா ஸ்டேட்டஸா ஷேர் பண்ற ஆளா நீங்க இருந்தீங்கன்னா நீங்க இன்னும் மெச்சூர் ஆகல, இம்மெச்சூரா இருக்கீங்கன்னு சைக்காலஜில சொல்றாங்க. ஏன்னா மற்றவங்கனால உங்களுக்கு ஏற்பட்ட கோபத்தையோ அல்லது காயத்தையோ ஸ்டேட்டஸ்ல வைக்கிறதுக்கான உண்மையான ரீசன் என்னன்னா, அதற்கு காரணமா இருந்தவங்க அதை பார்த்துட்டு உங்க மேல ஒரு பரிதாபப்படணும், நீங்க நல்லவங்க தான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பண்றதுக்காண்டி நீங்க செய்யறீங்கன்னு சொல்றாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, ஸ்டேட்டஸ் வச்ச பிறகு யார் பார்த்துருக்காங்களோ இல்லையோ அந்த குறிப்பிட்ட நபர் பார்த்துருக்காங்களான்னு நீங்க செக் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த இடத்துல நீங்க ஒரு இம்மெச்சூர் பர்சன் தான் சொல்றாங்க. இந்த மாதிரி நீங்க பண்ணும்போது உங்க மேல அக்கறை உள்ளவங்க ஒரு தடவை தான் ஏன் என்னாச்சுன்னு விசாரிப்பாங்க. இதுவே அடிக்கடி ஸ்டேட்டஸ் போறது, சும்மா சும்மா டிபியை மாத்திக்கிறது அப்படின்னு வழக்கமா வச்சிருந்தா முதல்ல உங்க மேல கேர் பண்ண பர்சன் கூட இவனுக்கு சும்மா வேற வேலையே இல்லை, இந்த மாதிரி தான் டிபிலாம் வச்சுக்கிட்டு இருப்பான்னு உங்களை கேர் பண்றத ஸ்டாப் பண்ணிடுவாங்க. உங்களோட வேல்யூ அவங்க மனசுல குறைஞ்சிரும். உங்களை கேர் பண்றவங்களும் உங்களை விட்டு போற மாதிரியான இந்த மாதிரியான பிஹேவியர் ஒரு இம்மெச்சூர் பிஹேவியர் தான். இந்த மாதிரி உங்க சோக கதையை ஸ்டேட்டஸ்ல போட்டுக்கிறீங்கன்னா தயவு செய்து இதை அவாய்ட் பண்ணிருங்க. உங்க சோகத்தை ஸ்டேட்டஸ்ல போடுறதுனால எதுவும் மாற போறது இல்ல. இன்னும் மாறாம இருக்கிறதுக்காண்டி உங்களுக்கு நீங்களே வச்சுக்கிற ஒரு ஆப்னு இதை சொல்லலாம். அதுவே ஒரு மெச்சூரா இருக்க பர்சனுக்கு லைஃப்ல சோகம் வந்துச்சுன்னா அதை பிடிச்ச ஒரு நபர்கிட்ட மட்டும் டைரக்டா ஷேர் பண்ணிக்குவாங்க. அதுவும் இல்லாட்டினா தனிமையில உட்காந்து அழுதுட்டு அந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணலாம்னு சொல்யூஷனை தேடுவாங்க. நீங்களும் ஒரு ப்ராப்ளம் வந்துட்டா அதுக்கான சொல்யூஷனை ரியல் லைஃப்ல தேடுங்க. அங்கதான் விட கிடைக்கும், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல இல்ல. சைன் நம்பர் 2, நீங்க ஸ்கூல் காலேஜ் படிக்கிறீங்க, இல்லாட்டினா ஒர்க்குக்கு போறோம்னு வச்சுக்குவோம். எல்லா இடத்துலயும் உங்களுக்கு மேல டீச்சர் அல்லது ஓனர் இருப்பாங்கல்ல, அவர் சொன்ன ஒர்க்கை என்னைக்காவது நீங்க முடிக்காம போய் நிற்கும் போது ஏன்பா இப்படி நடந்துச்சுன்னு கோவப்பட்டு ஒரு கேள்வி கேட்பார்ல, அப்போ நீங்க சார் நான் மறந்துட்டேன் சார், இவர்னால என்னால ஒர்க் பண்ண முடியல சார், நேத்து எனக்கு தலைவலி அப்படி இப்படின்னு தான் செஞ்ச தப்பை ஒத்துக்கிறாம தன்னை சுத்தி இருக்கிறவங்க மேலையும் சுச்சுவேஷன் மேலையும் காரணத்தை சொல்லி தப்பிக்கிற எல்லாருமே ஒரு இம்மெச்சூர் பர்சன் தான். பொய்யான ரீசன் சொல்லி தன்னை காப்பாத்திக்கிறவங்களும் இருக்காங்க, உண்மையான சில ரீசன் இருந்தும் அதை காரணம் காட்டி தன்னை காப்பாத்திக்கிறவங்களும் இருக்காங்க. இந்த 2 பேரையுமே நம்பாதீங்க. இந்த 2 பேருமே ஒரு இம்மெச்சூர் பர்சன் தான் சைக்காலஜில சொல்றாங்க. ஏன்னா ரீசன் சொல்லி தப்பிக்கும் போது சைக்காலஜில அவங்க மனசுல அடுத்த முறையும் ஏதாச்சும் ரீசன் சொல்லி தப்பிச்சுக்கலான்னு எண்ணம் தோணுமா, அதனால அடுத்த முறையும் அந்த ஒர்க்கை ப்ராப்பரா பண்ணாம போக நிறைய சான்சஸ் இருக்கு. தப்பிக்க அவங்க சொல்லக்கூடிய ரீசன் அவங்கள டிமோட்டிவேஷன் பண்ணுதுன்னு சொல்றாங்க. சோ தன்னை தானே டிமோட் பண்றவங்க எப்படி ஒரு மெச்சூர் பர்சனா இருக்க முடியும்? ஒருவேளை நீங்களும் இந்த மாதிரி ரீசன் சொல்லுவீங்க அப்படின்னா டோன்ட் வரி. எதிரில் இருக்க பர்சன் எவ்வளவோ கோவப்பட்டு ஏன் இப்படி ஆச்சுன்னு கேட்கும்போது நீங்க அவங்க கிட்ட என் மேல தப்பு இருக்கு, நெக்ஸ்ட் இந்த மாதிரி நடக்காதுன்னு சொன்னாலே போதும், எதிரில் இருக்க பர்சனோட கோவம் அப்படியே பஞ்சு போல காத்துல பறந்து போயிடும். அதை விட்டுட்டு ரீசன் சொல்லிக்கிட்டே இருந்தனா அவரிடம் நம்ம மேல உள்ள கோவம் இன்னதான் அதிகமாகும். தேவையில்லாம பெரிய பிரச்சனைல தான் போய் முடிஞ்சிரும் சும்மா சும்மா ரீசன் சொல்லிக்கிட்டு இருந்தா.
சைன் நம்பர் 3, காலேஜ் முடிச்சுட்டு ஒர்க் போகிறவங்க முக்கால்வாசி பேர் என்ன புலம்புறாங்கன்னா, நான் தேவையில்லாமல் இதை படிச்சிட்டேனே, நான் படித்த படிப்பே வேற, செய்கிற வேலையே வேற, இதை படித்து என் டைமை வேஸ்ட் பண்ணிட்டேனேன்னு அப்படியே தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாங்க, 180 பேர் காலேஜில் என்ன குரூப் எடுத்து படிக்கலான்னு யாராச்சும் கொடுக்குற ஐடியா வச்சு தான் சூஸ் பண்ணுறாங்களாம். ஒரு டிசிஷன் எடுக்கும்போது மற்றவங்க அட்வைஸ் கேட்டோ இல்லை தானா சிந்திச்சு யோசிச்சு ஆசைப்பட்டு ஒரு முடிவு எடுக்கிறீங்கனாலோ 2 பேருமே இம்மெச்சூர் பர்சன் தான் சைக்காலஜியில் சொல்கிறாங்க. ஒரு மெச்சூர் பர்சன் டிசிஷன் எடுக்கும்போது அந்த டிசிஷனால எதிர்காலத்தில் நம்மளுக்கு எவ்வளோ பயன் கிடைக்கும்னு அதை பற்றின நாலேஜை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் டிசிஷன் எடுப்பாங்க. மற்றவங்க சொல்லி காலேஜ் சேர்ந்தா அது ஒரு இம்மெச்சூர் பர்சன், அது கண்டிப்பாக ஃபியூச்சரில் ஒரு ப்ராப்ளத்தை கொண்டு வரும். அதுவே அதை படித்தா என்னென்ன வேலை கிடைக்கும், எவ்வளவு சேலரி கிடைக்கும், ஃபியூச்சரில் அதுக்கு எவ்வளோ ஸ்கோப் இருக்குது, அதை பற்றி எல்லா நாலேஜையும் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் எடுக்கிற டிசிஷன் தான் மெச்சூர் பர்சன் எடுக்கிற டிசிஷன். நான் எக்ஸாம்பிளுக்கு தான் காலேஜ் சேர்றத சொன்னேன். லைஃப்பில் நடக்கிற சின்ன சின்ன விஷயத்து கூட ஃபியூச்சரை மனசில் யோசித்துக்கிட்டு டிசிஷன் எடுங்க. மற்றவங்க பேச்சு மட்டும் எப்பயும் கேட்காம லைஃப்பில் கொஞ்சமாவது ஓன் ரிசர்ச் பண்ணிட்டு அப்புறம் முடிவெடுங்க. இப்படி தான் மெச்சூர் பர்சனோட பிஹேவியர் இருக்கும். சைன் நம்பர் 4, நம்ம எல்லோருக்கும் வாழ்க்கையில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் யாராவது ஒருத்தர் மேலே அளவுக்கு அதிகமான கோபமும் ஆத்திரமும் வந்திருக்கும். அது உங்களுக்கு பிடிச்ச ஒரு பர்சன் மேலே கூட வந்திருக்கலாம். அப்படி உங்க லைஃப்ல நடந்தப்ப உங்க பிடிச்சவங்க மேல நீங்க கோவப்பட்டப்ப நீங்க அதை மறந்துட்டு திரும்பவும் நீங்களா போய் அவங்க கிட்ட பேசியிருந்தீங்கன்னா, இல்லாட்டி அவங்களா வந்து பேசட்டும், இல்லைன்னா பேசவே வேணடா சாமி, கோபத்துல இருந்திருக்கீங்களா, சண்டைய மறந்துட்டு மன்னிச்சுட்டு தான் மேல தப்பே இல்லாம இருந்தாலும் தானே முன் வந்து பேசுற பர்சனா இருந்தீங்கன்னா நீங்க ஒரு மெச்சூர் பர்சன் தான். நீங்க செய்யறது சரிதான், அதனால எப்பயுமே அப்படியே இருங்க. இதே அவங்க மேல தவறு இருக்கு, அவங்க வந்து பேசட்டும் நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஒரு மெச்சூர் ஆகல, நீங்க ஒரு இம்மெச்சூர் பர்சன் தான் சொல்றாங்க. ஏன் இப்படி சொல்றாங்கன்னா, நீங்க அவங்களா வரட்டும், தப்பு என் மேல இல்லையேன்னு இருக்கும்போது சைக்காலஜிக்கலா உங்க மனசுல என்ன ஆகும்னா, அடிக்கடி உங்க மனசுல அவங்க வர ஆரம்பிச்சிருவாங்க. அவங்கள பத்தி எண்ணம் தோன்றிக்கிட்டே இருக்கும் உங்க மனசுக்குள்ள. இதனால உங்க டைம் வேஸ்ட் ஆகும், உங்க ப்ரொடக்டிவிட்டி குறையும், உங்க டேஸே ரொம்ப மோசமா போறத நீங்களே கவனிச்சுக்கிட்டு இருப்பீங்க. இப்படி உங்களுக்கு நீங்களே தண்டனை கொடுக்கிறது சரியா என்ன? சோ இப்படி உங்களுக்கு பிடிச்ச பர்சன் கிட்டயோ அல்லது உங்களுக்கு தேவையான பர்சன் கிட்டயோ இப்படி இம்மெச்சூரா நடந்துக்கிறாதீங்க. எதையும் மறக்கவும் மன்னிக்கவும் கத்துக்குங்க. அதுவே யாராவது ஒருத்தர் கிட்ட இவர் 3வது மனுஷன் பா, அவனால நமக்கு யூஸ் இல்ல அப்படின்னா, அப்படிப்பட்டவங்க கூட ஃபைட் வந்துச்சுன்னா மெச்சூர் பர்சன் என்ன செய்வாங்கன்னா, தான் மேல தப்பு இருந்தா உடனே சாரி கேட்டுருவாங்க. அதுவே அவங்க மேல தப்பு இல்லாட்டினா அவங்கள கண்டுக்கிறாம அவங்க வேலைய அவங்க பார்த்துக்கிட்டு போயிடுவாங்க. இதனால இவங்க டைம் சேவ் ஆகும், அவங்க கூட ஆர்குமெண்ட் பண்ற அந்த எனர்ஜியும் வேஸ்ட் ஆகுது இல்லையா? இதனால தான் பல மெச்சூர் பர்சன் அதிகமா பேசாம சைலண்டா இருக்கிறாங்க. சைன் நம்பர் 5, எந்த இடத்துல யார்கிட்ட எப்போ எப்படி பேசணும்னு தெரியாம அவங்க பாட்டுல ஏனோ தானோன்னு பேசிக்கிட்டு இருக்கவங்கள எப்பயாவது ஒரு முறையாவது கவனிச்சிருப்பீங்க. பேச எதுவும் இல்லைனாலும் கன்வர்சேஷனை லீட் பண்ணி கொண்டு போறவங்கள நிறைய பேத்துக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா பேசினா எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைச்சுக்கிட்டு ஒருவர் சோகத்துல இருக்கும்போது அவங்கள சந்தோஷப்படுத்தணும்னு நினைச்சு அவர்கிட்ட நல்ல ஜோக் சொல்லியோ அல்லது வேற ஏதாச்சும் பண்ணியோ அவரை சிரிக்க வைக்க ட்ரை பண்ணினா அவர் ஒரு இம்மெச்சூர் பர்சன் சொல்றாங்க. கேட்கவே ரொம்ப ஷாக்கிங்கா இருக்குல்ல? ஒருத்தர் சோகத்துல இருக்கிறப்ப அவங்கள சந்தோஷப்படுத்தணும்னு நினைக்கிற நல்ல உள்ளம் எனக்கு புரியுது. ஆனா உலகத்துல இருக்க எந்த ஒரு மக்களுக்குமே தான் சோகமா இருக்கும்போது அதுக்கேத்த மாதிரி கொஞ்சம் சோகமான டோன்ல அவங்கள மாதிரியே சோகமா பேசினாதான் பிடிக்குமா? எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்க கண்ணை மூடிக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச பர்சனை நீங்க மனசுல நினைச்சுக்குங்க. ஓகே, நினைச்சுக்கிட்டீங்களா? இப்போ கண்ணை மூடிக்குங்க. இப்போ நீங்க மனசுல நினைச்ச பர்சன் உங்களை விட்டு திரும்பி வர முடியாத இடத்துக்கு போயிட்டாங்க, அதாவது இறந்து போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்க தாங்க முடியாத சோகத்துல இருக்கீங்க இல்லையா? இந்த நேரத்துல உங்க நண்பன் வந்து உங்களை சோகத்துல இருந்து வெளி கொண்டு வரணும்னு நினைச்சு, நண்பா எல்லாரும் ஒரு நாள் சாகதாண்டா போறோம், இதுக்கெல்லாம் ஏன்டா ஃபீல் பண்றேன்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? செம்மையா ரொம்ப அப்செட் ஆயிருவீங்க இல்லையா? சோ இனிமே உங்க கூட இருக்கவங்க என்ன மைண்ட் செட்ல இருக்காங்களோ அதே மைண்ட் செட்ல நீங்களும் பேசுங்க. அது எதிரில் இருக்க பர்சனுக்கு ரொம்பவே பிடிக்கும். அப்போ அதுதான் அவங்களுக்கு தேவையும் கூட. சைன் நம்பர் 6, நம்ம எல்லாரும் நம்ம
நம்ம சொல்றத கேட்கணும், நம்ம சொல்றத ஒபே பண்ணணும், நான் சொன்னா எல்லாமே சரியா தான் இருக்குன்னு ஆணித்தரமா நம்பிக்கிட்டு இருப்போம். இந்த மென்டாலிட்டி உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா நீங்க ஒரு இம்மெச்சூர் பர்சன் தான். உலக பாப்புலேஷன்ல 90% மக்களுக்கு இந்த மாதிரியான இம்மெச்சூர் பிஹேவியர் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. எல்லாருக்குமே தனித்தனியான ஒப்பீனியன் இருக்கும். அவங்க ஒப்பீனியனும் சரியா தான் இருக்குன்னு லைஃப்ல எல்லாருமே லேட்டரா தான் புரிஞ்சுக்கிறாங்க. மத்தவங்க சொல்ற ஐடியா ஒர்க் அவுட் ஆகாது, அது வேஸ்ட்னு உங்களுக்கு தோணலாம். ஆனா அது உண்மையாவும் வேஸ்டா கூட இருக்கலாம். ஆனா எல்லாருக்கும் வேஸ்ட்னு தோணுன அந்த ஐடியாவை வச்சுதான் ஒருத்தர் அண்ணாந்து பாக்குற அளவுக்கு வளர்ந்து நிப்பாங்க. இப்போ சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற ஆட்களுக்குரிய ஐடியாஸ் எல்லாமே ஆரம்பத்துல மத்தவங்கனால ரிஜெக்ட் பண்ணதான். சோ அதனால யாரை ஜட்ஜ் பண்ணாதீங்க. யாரு எப்ப எப்படி இருப்பாங்க, எப்படி மாறுவாங்க, எப்படி ஜெயிப்பாங்கன்னு கூட உங்களால தீர்மானிக்க முடியாது. மத்தவங்க சொல்ற வேஸ்ட் ஐடியால கூட அர்த்தம் இருக்கலான்னு என்னைக்கு நீங்க யோசிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கு நீங்க மெச்சூரிட்டியை அடைஞ்சிருப்பீங்க. சைன் நம்பர் 7, எல்லாரும் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் நம்ம சைல்ட பண்ண விஷயங்கள் எல்லாத்தையும் அப்படியே விட்டுருவோம். உதாரணத்துக்கு இப்போ உங்களுக்கு 20 வயசோ அல்லது 30-40 வயசோ ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. உங்ககிட்ட 2 குட்டி குழந்தைங்க ஓடி வந்து கண்ணாமூச்சி விளையாட கூப்பிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த வயசுல நான் விளையாடுற விளையாட்டாப்பான்னு நோ சொல்லிடுவோம். பட் ரியாலிட்டி என்னன்னா ஆல்ரெடி உங்க லைஃப்ல நிம்மதி இல்லாம தாறுமாறா தான் போய்கிட்டு இருக்கும். ஒருவேளை நீங்க நான் மெச்சூரிட்டி ஆகலன்னு திங்க் பண்ணாம அந்த குழந்தைங்க கூட போய் கண்ணாமூச்சி விளையாடி கொண்டிருந்தா ஆல்ரெடி உள்ள சோகம் கூட கரைஞ்சு போயிடும், சந்தோஷமும் தானா கிடைச்சிருக்கும். இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட வயசு வந்த பிறகு நம்மளுக்கு பிடிச்ச ஒரு சில விஷயத்தை கூட நம்ம ஒதுக்கி வச்சிடறோம். இந்த மாதிரி நீங்க பண்றீங்கன்னா நீங்க இன்னும் மெச்சூர் ஆகலன்னு தெரிஞ்சுக்குங்க. இப்படி இருக்கிறவங்கள ஓவர் மெச்சூரிட்டின்னு சொல்லுவாங்க. மத்தவங்கள பாதிக்காம தனக்கு சந்தோஷம் தரக்கூடிய எந்த ஒரு செயலையும் செய்ய தயாரா இருப்பாங்க ஒரு மெச்சூரிட்டி பர்சன். வாழ்ற வாழ்க்கையை சந்தோஷத்துக்காக தான் நல்லா புரிஞ்சு வச்சிருப்பாங்க அவங்க. அதுக்காண்டி எல்லாரையும் விட்டுட்டு தனியா சோசியல் மீடியா அடிக்ஷன்ல மூழ்கி போயிட்டு பிரைன்ல சொல்ற டோபமைன் காண்டி எதையும் செய்யறவங்கள மெச்சூர் பண்ணல. மத்தவங்கள சந்தோஷப்படுத்தி அதுல நீங்க சந்தோஷப்படுறவங்களா இருந்தீங்கன்னா நீங்க ஒரு மெச்சூர் ஆயிட்டீங்க. அதனால ஓவர் திங்கிங் பண்ணிக்கிட்டு உங்களுக்குள்ளேயே நீங்க பேசுறத குறைச்சுக்குங்க. வாழ்க்கையே வாழ்றதுக்காண்டி தான் வாழ ஆரம்பிங்க. சைன் நம்பர் 8, ஒரு பர்சன் மட்டும் கிளாஸ்ல டீச்சர் கிட்ட அதிகமா கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருந்தா மத்தவங்க எல்லாரும் என்ன நினைப்போம்னா, பாரா இவன் எந்நேரம் பார்த்தாலும் கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்கான், இவன் நல்லா படிக்கிற பையன் போலன்னு நினைப்போம். அதிகமா கேள்வி கேட்கறவங்கள பார்த்து அவங்க ஜீனியஸ் தான் நினைக்கிறவங்களும் ஒரு இம்மெச்சூர் பர்சன் தான். அதுவே தனக்கு ஆன்சர் தெரியாம கேள்வியா கேட்டு தள்ளுற அந்த ஒரு பர்சனும் இம்மெச்சூர் பர்சன் தான். அப்போ யார் தான்ப்பா மெச்சூர்னு கேட்டிங்கன்னா அந்த பர்சன் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொன்னாரே அந்த டீச்சர் தான் ஒரு மெச்சூர் பர்சன். இது இன்னும் உங்களுக்கு புரியும்படி சொல்றேன். 2 பேருக்கு இடையில ஒரு ஆர்கியூமெண்ட் நடக்குதுன்னா தப்பு செய்யாத ஒருத்தர் சந்தேகம் இருக்குதுன்னா ஒரு கேள்வியை முன்வைப்பாரு, ஃபர்ஸ்ட் பதில் சொல்லுன்னு. ஆனா அதை கேட்ட ஆப்போசிட் பர்சன் ஃபர்ஸ்ட் பதில் சொல்லாம அவர் இன்னொரு கேள்வியை ரிட்டன் அவர்கிட்டே கேட்டு அவர் வாயை அடைக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பாரு. இது உங்க லைஃப்லயும் கண்டிப்பா நடந்திருக்கும். நீங்க எப்பயாவது உங்க தப்ப மறைக்க கேள்வி கேட்டு சமாளிக்க ட்ரை பண்ணிருப்பீங்க இல்லையா? இப்படி பண்ணியிருந்தா நீங்களும் அந்த இடத்துல ஒரு இம்மெச்சூரா தான் பிஹேவ் பண்ணிருக்கீங்க. நீங்க அவங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லாமலேயே உங்க கேள்வி அடுக்கிறனால நீங்க தப்பு செஞ்சிருப்பீங்கன்னு அவங்க நம்ப ஆரம்பிச்சிருப்பாங்க. நீங்க தப்பே பண்ணியிருந்தாலும் கேள்வி கேட்டு சமாளிக்க ட்ரை பண்ணிராதீங்க. ஒரு மெச்சூர் பர்சன் அவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டு தான் அவர் கேள்வியை முன்வைப்பாரு. நீங்க பதில் சொன்னாதான் கேள்வி கேட்ட நபரும் அமைதி ஆவாரு, உங்களை நம்ப ஆரம்பிப்பாரு. அதுவே ஒரு ஜீனியஸ் அந்த இடத்துல இருந்திருந்தார்னா என்ன பண்ணிருப்பாருன்னு தெரியுமா? ஃபர்ஸ்ட் அவர் பண்ண தப்ப ஒத்துக்கிட்டு அந்த தப்ப சரிதான்னு நம்புற அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு பொய்யை கிரியேட் பண்ணி சொல்வாரு. இதனால அந்த ஆர்கியூமெண்டே சுமூகமா முடிஞ்சிரும். எந்த மாதிரினா மணி ஈஸ்ட்ல வர ப்ரொஃபசர் மாதிரி. எத்தனை பேருக்கு ப்ரொஃபசரை பிடிக்கும்னு நீங்களும் கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்குமே ப்ரொஃபசரை ரொம்பவே பிடிக்கும். அவ்வளவுதாங்க, 8 சைனையும் சொல்லி முடிச்சாச்சு. இப்போ உங்களோட பாயிண்ட்டை நோட் பண்ணீங்களா? நீங்க 8க்கு 8 எடுத்திருந்தா ரொம்பவே சூப்பர், இல்லாட்டினா குறைவா எடுத்திருந்தா டோன்ட் வரி. இந்த இம்மெச்சூர் பிஹேவியரை செய்யாம இருந்தாலே நீங்க ஒரு மெச்சூர் ஆயிருவீங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.